நம்ம உடச்சி பார்க்கலாமா எப்படி இருக்கு அப்படிங்களா? எவ்வளோ சாஃப்டாக மறுமருன்னு இருக்குதுங்க. மென்மையாட்டு சூப்பரான மாவா கச்சோரி ரெடிங்க. அருமையான சுவையில் பண்ணியாச்சு. சூப்பராக எடுத்துக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் ஒன்றா அப்டேட் ஆகும். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சோமாஸ் பண்ண போகிறேன். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு மாவா வச்சு பண்ண போகிறாங்க. இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கடையில் கூட்டு பக்கத்தில் கேட்டேன், கிடைக்கல. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதை போட்டு பண்ணிங்கன்னா அந்த சோமாஸ் வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு இல்லாமல் இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யுங்க. நெய்யை விட்டே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரேஸாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் நெய்யை. மாவு வந்து நெய்யிலே தான் பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல பிசைஞ்சு எடுக்கணுங்க. மாவு வந்து நல்லா டைட்டாக பிசையணும். லூஸெல்லாம் சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாது. நம்ம பிஸ்கட்டுக்கு பிசையும் பாருங்க, அந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்குங்க. அது வந்து நல்லா மறுபருப்பாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நம்ம நெய்யிலே போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். நம்ம கையில் வந்து பிடிக்கிறதுக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 கை கொண்டு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிஞ்சிருங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம பிடிக்கும்போது கையில் பிடிக்கிறதுக்கு வரணுங்க. மாவு வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. நெய்யிலே பண்ணுங்கள். நல்லா சூப்பராக கிடைக்கும். பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்கணுங்க. இந்த மாதிரி பிடிச்சாக்கியா பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுக்கணுங்க. எடுத்துட்டு இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நெய் விட்டுக்கனால நமக்கு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு டைட்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றுனீங்கன்னா திட்டம் தெரியாது. அதனால் இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சுக்கணுங்க. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு டைட்டாக எடுத்துக்கணும். டைட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சில் வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இது ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணதுக்குள்ளே ரெடி ஆயிருங்க. ஊறிடும். நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஈர துணியை வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா காயாது, உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ஒரு வாரத்தில் வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம்.
ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதில் வந்து பாதாமுங்க, பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 ஆட் பண்ணிடலாம். இதை வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. இதில் கொஞ்சமாக நம்ம உலர் திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். உலர் திராட்சை கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நட்ஸ் எல்லாம் வறுபட்டுருச்சுங்க. ஒரு 3 ஸ்பூன் கோகோனட் பவுட்ருங்க. இதையும் லைட்டாக அந்த நெய்யிலே போட்டு வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு அகலமான பேஷனில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதில் வந்து ரவையை வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ரவை எடுத்துருக்கேன். இந்த பவுலுக்கு அரை பவுல் எடுத்துருக்கேங்க. ரவை வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் மாவு 250 கிராம் மாவு எடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்தபடி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. எல்லாமே ரவையும் வறுபட்டுருச்சுங்க. அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நட்ஸ் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அது கூட போட்டுக்கலாம். இதில் வந்து மாவாக போட்டுக்கலாங்க. மாவை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கிடணும். மெல்ட் ஆகட்டும். இது வந்து ஸ்வீட் கிடையாதுங்க, ஸ்வீட்டில் தான் மாவா. நீங்கள் ஸ்வீட் உள்ளது வாங்கினீங்கன்னா ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இதை போட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்ததுனால கொஞ்சம் காடாக இருக்குது. மசிச்சு விட்டோம்னா அப்படி மசிஞ்சிருங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சிங்க. இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆனோன்னா நம்ம எடுத்துடணும். இதை ஆற வச்சு நம்ம உறுத்து அப்புறமா எடுக்கணுங்க. ஆற வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். உங்களுக்கு கையை கொண்டு நல்லா உறுத்து எடுத்துக்கணும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்படியே ஆறட்டுங்க. இப்போ மாவை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க ரவையிலையும் நட்ஸ்லேயும் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவை வந்து நல்லா நம்ம ஆற வச்சுருந்தோம் பாருங்க, ஆறிடுச்சு. லைட்டாக துருவி எடுத்துக்கலாங்க. அதை இந்த மாதிரி துருவி போட்டுடணும். இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திட்டு திட்டாக கிடக்காது, நல்லா பூ மாதிரி வந்துடும். ஓகேங்களா? நம்ம சீஸ்லாம் துருவி போடும் பாருங்க, அந்த மாதிரி துருவி போட்டுருங்க. நல்லா கையை வச்சு சின்னதாக உறுத்து போடனாலும் உறுத்து போட்டுக்கோங்க. துருவி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க.
சுகர் வந்து இந்த கப்புக்கு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 3/4 கப்பு எடுத்துருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. சுகரை வந்து போட்டுக்கலாம். பொடி பண்ணி போட்டுக்கோங்க, பவுட்ரு பண்ணி. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவை போட்டு பண்ணுங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா உறுத்து விட்டுருங்க கை வச்சு. மாவாவை நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வரணுங்க. பார்த்தீங்களா, மாவை எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருந்துச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், நல்ல டைட்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சுங்க மாவு. இப்போ இதை 2 ஆட்டு நம்ம பிச்சு விடணும். இந்த மாதிரி பிச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கிடணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு எடுக்கணுங்க. ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா பருசாக வரும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓலாக எடுத்துக்கிடுங்க. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு டைட்டாக எடுத்துக்கோங்க மாவு வந்து. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னமாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. அன்னைக்கு அச்சு வச்சு தான் பண்ண போகிறேன். இது மும்பையில் வந்து நாங்கள் கரிஞ்சான்னு சொல்லுவோங்க. இதுக்கு பேர் வந்து கரிஞ்சா. தீபாவளிக்கெலாம் இதான் பண்ணுவோம் நாங்கள். காஞ்ச கொப்பரை தேங்காய் இருக்குது பாருங்க, அதை வச்சு பண்ணுவோம். இங்கே வந்து சோமாசுன்னு சொல்லுதாங்க சென்னையில். நாங்கள் கரிஞ்சான்னு சொல்லுவோம். இதாக இருக்குது பாருங்க, கொஞ்சம் மட்டும் நெய்யாவது எண்ணெயாவது தடவிட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவாவை எடுத்து வச்சுக்கிடணுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மைதா மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதில் லைட்டாக தேய்ச்சிக்கணுங்க. ஒட்டுறதுக்காண்டி லைட்டாக அந்த ஓரத்தில் அப்படி தடவிக்கங்க. தடவுனேன்னா நல்லா ஒட்டிடுங்க. உள்ளே இருக்க மசாலா வந்து வெளியில் வராது. அதனால் இந்த மாதிரி தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இதை அப்படியே வச்சு இருத்தி டைட் பண்ணிடணுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். பார்த்தீங்களா, ஓரத்தில் இருக்கிறத எடுத்துட்டு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ ஈஸியாக எடுத்துடலாம். இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க, அட்டகாசமாக கிடச்சிருக்குங்க. இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாங்க. சூப்பராக பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி அடுத்தது ஒன்று தேய்ச்சிக்கலாம். மச்சி எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணுங்க. தேய்ச்சிங்கன்னா தான் மசாலா உள்ள வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேய்ச்சாச்சு. ஒரு தடவை நெய் தடவைனா போதும், ஓயாமல் தடவணும்னு வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஓரத்தில் வந்து மாவு தடவிடணும்.
இந்த மாதிரி தடவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா மசாலாவை எடுத்து உள்ளே வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடணுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி வந்துடுங்க. சூப்பராக வந்துட்டுங்க. நல்ல டிசைன்லாம் அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, ஓரத்தில் அரும்பு அரும்பாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இதில் அச்சு இருக்கனால அப்படியே விழுந்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க. லாஸ்ட்டு இது இந்த மாதிரி ஓரத்தில் இருக்க மாவு வந்து நம்ம பூரி பண்ணி சாப்பிடலாம். பூரி பண்ணி சாப்பிடலாம், இல்லாட்டி ரொட்டி மாதிரி போட்டு சாப்பிடலாம். நெய் விட்டு பிசைஞ்சிருக்கனால நல்லா சூப்பராக கிடைக்கும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மிச்சம் இருக்க மாவு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க. அப்புறமா வந்து நம்ம சோமாஸ் பண்ணும்போது நம்ம ஓரத்தில் வந்து நம்ம கையை கொண்டு இப்படி மடக்கி விடலாங்க. கையை கொண்டு இப்படி மடக்கி அரும்பு மாதிரி வச்சு பண்ணலாம். அப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, சூப்பராக கிடைக்கும். எல்லாத்தையும் பண்ணியாச்சுங்க. மசாலா எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஓரத்தில் கட் பண்ணது மட்டும் மிச்சம் இருக்குங்க. கரெக்டாக இருந்தது எனக்கு. நான் எடுத்துக்க அளவு வந்து நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கரிஞ்சா வந்து நமக்கு இந்த அளவுக்கு கரிஞ்சா இல்லைங்க, சோமாஸ் நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. 250 கிராம் மாவில் 250 கிராம் மைதா மாவு, 200 கிராம் மாவாங்க. இதெல்லாம் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கையிலே பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குங்க. நமக்கு சூப்பராக இருக்குது. சோமாஸ் வந்து சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்குங்க. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம். போடுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெய் வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடணுங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. எண்ணெய் வந்து இதமான சூட்டில் வச்சு நம்ம போட்டு எடுக்கணும். எண்ணெய் வேகணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஹீட் ஆகணும்னா போட்டணும். நம்ம போட்ட உடனே நமக்கு சிவக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. எண்ணெய் பொறுமையாக வந்தால் தான் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. 5 போட்டு எடுத்துக்கலாம். எப்படி பப்ள்ஸ் வருது பாருங்கள். லைட் பப்ள்ஸும் வரணும். போட்ட உடனே நமக்கு மேலே எழும்பக்கூடாது. அப்படியே நின்று வேகணுங்க. வெந்தால் தான் சூப்பராக கிடைக்கும். நின்று வேகட்டும். அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாங்க. 2 பக்கம் ஒரே கலரில் வரணும். அதனால் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க. அப்படியே நின்று வேகட்டுங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். சூப்பராக வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாங்க. எம்மி சோமாஸ் ரெடிங்க. மாவா சோமாஸ். இதையும் பண்ணி எடுத்துக்கலாம்.
எம்மி எம்மி மாவா சோமாஸ் ரெடிங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க. அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். சூடாக இருக்குது. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. நம்ம உடச்சி பார்க்கலாமா எப்படி இருக்கு அப்படிங்களா? எவ்வளோ சாஃப்டாக மறுமருன்னு இருக்குதுங்க. எம்மியாட்டு சூப்பரான மாவா கச்சோரி ரெடிங்க. அருமையான சுவையில் பண்ணியாச்சு. சூப்பராக எடுத்துக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவா கச்சோரி ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் எனக்கு போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.